இந்த உலகத்தில் எல்லாரும் தேடுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அமைதி. பணம் இருந்தாலும் அமைதி இல்ல, உறவு இருந்தாலும் அமைதி இல்ல, எல்லாம் இருந்தும் மனசு நிறையாத வாழ்க்கை. இதே கேள்விதான் ஒரு நாள் ஒரு அரச குமாரனையும் கலச்சது. அவர்தான் சித்தார்த்தர். பின்னால உலகம் அவரை புத்தர்னு அழைச்சது. அரண்மனையில் எல்லா வசதியும் இருந்தாலும் மனிதன் ஏன் துன்பப்படுறான்னு அவர் கேட்ட ஒரே கேள்விதான் இன்று நம்ம வாழ்க்கைக்கும் பதிலாயிருக்கு. புத்தர் சொன்ன முதல் உண்மை, வாழ்க்கையில் துன்பம் இருக்கு, ஆனா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம ஆசைதான். இப்போ நீங்க இந்த வீடியோ கேட்கிற இந்த நிமிஷத்துல மெதுவா மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் தேவையில்லாத ஆசைகளை விடுறேன், நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். புத்தர் சொன்னார், எல்லாமே நிரந்தரமில்ல, கஷ்டமும் நிரந்தரமில்ல, கவலையும் நிரந்தரமில்ல. அதனால இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கஷ்டமும் கடந்து போகும், என் மனசு அமைதியா மாறிக்கிட்டே இருக்கு. புத்தர் கற்றுக் கொடுத்த நடுத்தர வழி என்னன்னா, அதிக ஆசையும் வேண்டாம், அதிக தவமும் வேண்டாம், சமநிலை வாழ்க்கை. அதனால இன்று இருந்து நீங்க உறுதி பண்ணுங்க, நான் பேலன்ஸா வாழறேன், என் வாழ்க்கை மெதுவா சரியாகுது. அவர் சொன்ன 8 மடங்கு மார்க்கத்தில் முக்கியமானது சரியான நினைவு. அதாவது என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. இப்போ இந்த நிமிஷம் நீங்க நெகட்டிவ் நினைவுகளை விட்டுட்டு சொல்லுங்க, என் மனசு தெளிவாயிருக்கு, நல்ல எண்ணங்கள் மட்டும் என்னை நிரப்புது. புத்தர் கருணையை பற்றி சொன்னார். மற்றவர்களுக்கே இல்ல, முதல்ல நம்ம மேல கருணை வேண்டும். அதனால மெதுவா சுவாசம் எடுத்து சொல்லுங்க, நான் என்னை நேசிக்கிறேன், நான் போதுமானவன். நிர்வாணம் என்றால் எங்கோ போறதில்ல, ஆசை, பயம், கோபம் இல்லாத ஒரு மனநிலை. அதனால இப்போ நீங்க உறுதியா சொல்லுங்க, என் மனசு சுதந்திரமாயிருக்கு, நான் அமைதியை அனுபவிக்கிறேன். இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தினா எந்த சூழ்நிலையிலும் நீங்க அமைதியாக இருக்க முடியும். புத்தர் சொன்ன மாதிரி அமைதி வெளியில் இல்ல, உங்களுக்குள்ளதான். அதனால தினமும் இந்த அஃபர்மேஷனை நினைவில் வைங்க, எல்லாம் என் நன்மைக்கே நடக்குது, வாழ்க்கை எனக்கு சப்போர்ட் பண்ணுது, நான் அமைதியான சக்தி வாய்ந்த மனிதன். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் இல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம்.